எப்படி வேலை செய்யும் அப்படின்றதுக்கு முதல்ல சொல்றாரு. அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். அப்புறமா ஜெபம் பண்ணணும். கற்பனைகளை கை கொண்டுட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் அந்த கட்டளையை தந்த கர்த்தர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்றாரு. கட்டளை தான் என்ன, கற்பனை தான் என்னன்னா, உன் தேவனாய் கர்த்தர் நானே அப்படின்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல மாட்டிட்டாங்க. 430 வருஷம் அங்க இருந்தாங்க. எகிப்துல பல வகையான கடவுள்கள் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த எகிப்துல தான் இஸ்ரவேலர்கள் போய் மாட்டிக்கிட்டாங்க 430 வருஷம். இவங்களும் கிட்டத்தட்ட பல கடவுளை ஆராதிக்கிறாங்க, பல தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு தெய்வம் மோசேயை கொண்டு போய் சொல்றாரு, உன் தேவனாய கர்த்தர் நான் தான், தெய்வம் நான் தான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அவங்கள ஷாக் ஆயிட்டு பார்வோன்டவே ஒரு முறை போய் சொல்வாரு, மோசே கர்த்தர் அழைக்கிறார், என் ஜனங்களை போக விடு. அவர் சொல்லுவார், கர்த்தர் எனக்கு தெரியவே செய்யாது அப்படின்றார். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. கர்த்தர் யாருன்னே தெரியாது. கர்த்தரவே சொல்றாரு, தெய்வம் நான் தான் அப்படின்ட்டார். சொல்லிக்கிட்டு 8 பாயிண்ட் கொடுக்கிறார். தெய்வம்னா என்ன அப்படின்றதுக்கு 8 பாயிண்ட் கொடுக்கிறார். தெய்வம் ஆவியா இருக்கிறார், தெய்வம் பரிசுத்தம், தெய்வம் அழிவில்லாதவர், தெய்வம் காணக்கூடாதவர், தெய்வம் நீதிமான், தேவன் நல்லவர், தெய்வம் பேசுகிறவர், தேவன் சிருஷ்டிகவர். இப்படி 8 தன்மைகள் அடங்கியது தான் தெய்வம். தெய்வன்றது உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அது அல்ல. கண்ணுக்கு முன்னாடி தெரியுது எதுவும் தெய்வம் அல்ல. பேசாதது எதுவும் தெய்வம் அல்ல. 8 பாயிண்ட் உள்ளடக்கினதான் தெய்வம். கர்த்தர் சொல்றாரு, அந்த 8 வல்லமை என்னுடையதுன்றார். இந்த 8 வல்லமையையும் விசுவாசித்து, இல்லைன்னா கடைப்பிடிச்சு, இல்லைன்னா கை கொண்டு பின்பு ஜெபம் பண்ணினவங்க தான் இந்த உலகத்தை ஜெயிச்சாங்க. அதைத்தான் எபிரேயர் 11 போடுது. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே சாட்சி பெற்றாங்க, ஜெயிச்சாங்க, வெற்றி பெற்றாங்கன்னு அப்படின்றார். எந்த ஒரு மனுஷனும் வெற்றி பெறணும் அப்படின்னா, ஒன்று வெற்றி பெற்ற அந்த மனுஷனுடைய வெற்றியை குறித்து அறிந்து கொள்ளணும், இல்லைன்னா வெற்றி பெற்றவங்களுடைய பாதைகள்னு ஒன்று இருக்கு பாருங்க, அவைகளை பின்பற்றணும். அப்பதான் அந்த வெற்றி கிடைக்கும். நம்மளுக்கு என்ன சொல்றாரு, எபிரேயர் 11 வெற்றி பெற்ற மனுஷர்களை பற்றி எழுதியிருக்கிறேன். அவங்க வெற்றி பெற்றதையும் அவங்க பயணிச்ச விதத்தையும் பார்த்து நீங்க பயணிச்சா அவங்கள மாதிரி நீங்க வெற்றி பெற்றலாம். அங்கேயும் ஓடிடக்கூடாது. அதுக்கு தான் எபிரேயர் 11 எல்லாவற்றையும் கட்டமைப்பை எழுதி வச்சிருக்கிறாரு பவுல். உங்களுக்கு வெற்றி தேவை, நீங்க உலகத்துல சாட்சியா இருக்கணும். ஆபிரகாம் தேவத்திட்ட 3 விஷயங்களை விசுவாசிக்கிறார். 1, தெய்வம் பேசுகிறவர், வாக்குரைத்தார் அப்படின்னு தான் வருது நிறைய இடத்துல ஆபிரகாமோட. 2, அழிவில்லாதவர். 3, சிருஷ்டிகர். இந்த 3 சம்பவத்தையும் ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். தெய்வம் பேசுகிறவர்ங்கிற விஷயத்திலையும் சிருஷ்டிகர்ங்கிற விஷயத்திலையும் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தான், பலமா இருந்தான். அவன் அந்த விஷயத்தை விட்டு யாருமே மாற்ற முடியல. ஒரு நாள் அவன் விசுவாசத்தபடியே தெய்வம் அவனோட பேச ஆரம்பிச்சுது. பேச ஆரம்பிச்ச போது அவனுடைய இருதயத்துல ஒரு தோற்றம் உண்டாயிற்று. நல்லா கேளுங்க, தெய்வம் உங்களோட பேசுனா உங்க இருதயத்துல ஒரு தோற்றம் உண்டாகும். அதாவது உங்க இருதயம் இப்போ படம் பிடிக்கும் ஒரு ஆற்றலுக்கு வந்துடும். இத தமிழ்ல விளங்குற மாதிரி புதிய ஏற்பாட்டில் அதிக இடத்துல வருது. தெய்வம் உங்களோட பேசும்போது உங்க இருதயத்துக்கு தீர்க்க தரிசனம் வரும். தீர்க்க தரிசனம் என்னன்னா படம், பிக்சர் வரும். இப்போ நான் இங்க இருக்கிறேன், தேவனோட பேசிட்டுன்னு வைங்களேன், நீங்க என்னத்தை எண்ணுறீங்கிறத எனக்கு படம் போட்டு காட்டும். உங்க ஃபேஸை பார்க்கும்போது, உங்க சரீரத்தை பார்க்கும்போது, நீங்க நடந்து போகும்போது, நீங்க நடந்து வரும்போது, நான் உங்களை பார்த்துட்டோம்னா எனக்கு ஒரு பிக்சர் இருதயத்துக்கு வந்துடும், படம் வந்துடும். உங்க எண்ணத்தை பார்க்க முடியும், உங்களுடைய நடையை பார்க்க முடியும், உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்க முடியும், இனி போன காலத்தை பத்தி பார்க்க முடியும். இதுதான் பிக்சர். இது இருதயத்துல தோன்றும், நம்மளுக்கு இருதயத்துல தோன்றும். இதைத்தான் எபிரேயர் 11:10 எழுதுறாரு. என்ன தோணிச்சான், தேவனோட பேசும் போது ஒரு அற்புத விதமான விஷயம் அவனுக்கு தோன்றிவிட்டது அப்படின்றாரு. அதான் எழுதுறாரு. ஏனெனில் 10, தெய்வம் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள
நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். நல்ல கேள்வி. அந்த காலகட்டத்துல தெய்வம் ஒரு ராஜ்யத்தை, ஒரு நகரத்தை உண்டு பண்ணினாருங்கிறது யாருக்குமே தெரியாது, புலப்படாதது, யாரும் அறிந்து கொள்ளல. ஆனா இவனுக்கு எப்படி அறிந்து கொள்ளணும்? தெய்வம் பேசணும்னு இருதயத்தில் ஒரு தோற்றம். தெய்வம் அஸ்திவாரம் உள்ள அசையாத ஒரு அற்புத விதமான ஒரு நகரத்தை தேவன் உண்டு பண்ணினார்னு அவனுடைய இருதயத்தில் ஒரு தோற்றம் உண்டாயிற்று, ஒரு தரிசனம் அவனுக்கு உண்டாயிற்று. தெய்வம் பேசி என் இருதயத்துல ஒரு தோற்றம் இல்லைன்னா ஒரு தரிசனம் வர்ற வரைக்கும் நான் தெய்வீக மனுஷனா வாழ முடியாது. தெய்வம் த்ரூவா பேசும், நேர பேசும். நான் பாடுகிற பாடல்களில் அல்ல, நான் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தினால் அல்ல. இந்த பாடலும் இந்த பிரசங்கமும் தெய்வம் உங்களோடு பேசுவதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு உபகரணம் தான். நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சுட்டு, பைபிள் இருக்கிற வசனத்தை வச்சுட்டு கர்த்தரோடு பேசினாரு, கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார் அப்படி சொல்லுவாங்க. கிடையாது. இது ஆபிரகாமுக்கு பேசினது, ஈசாக்குக்கு பேசினது, யாக்கோபுக்கு பேசின புஸ்தகம். இது நம்மகிட்ட பேசின புஸ்தகம் அல்ல, இது அவங்களுக்கு பேசின புஸ்தகம். அவங்க தேவனுடைய சத்தத்தை எப்படி எடுத்துக்கொண்டாங்கிறத இந்த புஸ்தகத்து மூலமா அறிஞ்சு அந்த சத்தத்தை நாம எடுப்பதற்கு கொடுக்கப்பட்டுச்சாம். அப்போ தேவ சத்தத்தை ஆபிரகாம் கேட்ட உடனே, தேவராஜ்யத்தை குறித்து ஒரு போட்டோ பார்த்த உடனே அவன் அடுத்த கட்டத்துக்கு அவன் வந்தது. வேதாகம் சொல்லுது, அவன் காத்திருந்தான். இன்னைக்கு காத்து இருப்பு தான் வாழ்க்கையை ஜெயமா மாற்ற போகுது. ஆபிரகாம் ஒரு காலத்துல கிழக்க போவான், மேற்க போவான். நீங்க படிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஆபிரகாம் குறித்து சொல்லும் 12வது அதிகாரம், 13வது அதிகாரம், 14, 15 நம்ம பார்த்தா ஆபிரகாம் மம்ரேக்கு போனான், ஆபிரகாம் எகிப்துக்கு போனான், ஆபிரகாம் தென்பக்கமா போனான், ஆபிரகாம் கிழக்க போனான், ஆபிரகாம் மேற்க போனான், ஆபிரகாம் வடக்க போனான், ஆபிரகாம் மம்ரேக்கு போனான், ஆபிரகாம் பெத்தேலுக்கு போனான், ஆபிரகாம் அங்கங்க போனான் இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே காத்திருந்தான்னு வந்துச்சு. இந்த கிழக்க போனா மேற்க போனா இது எதுக்குன்னா இந்த பிக்சர் பார்க்குற வரைக்கும். எந்த பிக்சரு? தேவன் தாமே கட்டி உண்டாக்கி இருந்த அஸ்திபாரம் உள்ள நகரம்ங்கிற அந்த பிக்சரை பார்க்குற வரைக்கும், அந்த தோற்றத்தை பார்க்குற வரைக்கும் அங்கேயும் போனான். கடைசியில கொஞ்சம் வயசு வரும்போது இந்த தோற்றத்தை பார்க்கிறான். தேவன் தாமே ஒரு ராஜ்யத்தை வச்சிருக்கிறாங்கிற தோற்றத்தை தரிசனத்துல இருதயத்துல பார்த்த உடனே இப்போ தேவ சமூகத்துக்கு காத்திருந்தான். தேவ சமூகத்துல காத்திருக்க போயிட்டான். இப்ப நிறைய பேரு அங்க கிழக்க போவாங்க, மேற்க போவாங்க, 4 மாடிக்கு போனாங்க, சென்னைக்கு போவாங்க, வள்ளியூருக்கு போவாங்க, வடசேரிக்கு போவாங்க, பென்சாமசேரி பக்கம் போவாங்க, எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க இன்னும் அஸ்திவாரம் உள்ள ஒரு நகரத்தை பார்க்கல. பார்த்துட்டா ஓடுறது ஸ்டாப் ஆயிரும். இந்த ஓடுற கால் இருக்கு பாருங்க, சில பேருடைய காலெல்லாம் ஒரே ஓட்டம் தான். அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, நாங்கள் ஜெபத்துக்கு போகிறோம், நாங்கள் ஜெபத்துக்கு போகிறோம், ஓடிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு காலம் வரைக்கும் நான் கிழக்க போகிறேன், நான் பெத்தேலுக்கு போகிறேன், நான் மம்முறைக்கு போகிறேன், ஆய்க்கு போகிறேன், போயிட்டு தான் இருந்தான். கடைசியில் ஒரு நாள் அவன் நல்ல தரிசனம் பார்த்தோன்னே எங்கேயுமே போகிறதே ஸ்டாப் ஆயிட்டான், நின்றுட்டான். ஏன்னா இப்போ எங்கே போயிட்டான்? காத்திருக்க போயிட்டான். நல்லா கேளுங்க. தேவ ராஜ்யம் இயேசுவை விசுவாசித்து பின்பு காத்திருக்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் என்று பண்ண முடியும். ஈஸியா சொல்ற பிரசங்கத்தை கேட்க கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள போயிருவீங்கன்னு, அதை கேட்டக்கூடாது. நல்ல விஷயம். பட் போறதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது, அதை தாண்டி தான் போகணும். தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைவதற்கு பெஸ்ட் ஐடியா தேவராஜ்யத்தை குறித்து அப்புறம் சொல்றாரு, காத்திருக்கணும். காத்திருந்தா மட்டும்தான் போக முடியும். காத்திருப்பை குறித்து தான் ஒரு 5-6 பாயிண்ட் சொல்ல போறேன். எத்தனை பேர் நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்க? மணிக்கூர் கணக்காட்டு, அரை மணி நேரம் 1 மணி நேரம் இல்லை, மணிக்கூர் ஆட்டு, நாள் கணக்கில், வாரக்கணக்கில், மாசக்கணக்கில் காத்திருக்கணும். காத்து இருந்தா தான் நீங்க தேவராஜ்யத்துக்குள்ள போக முடியும். தேவராஜ்யங்கிற திட்டத்தை அவன் கேட்ட உடனே அவன் காத்திருந்தான். சரி, தேவராஜ்யத்துக்கு நுழைவதற்கு காத்திருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க ஜெபம் பண்ணா போயிடலாம்னு. நல்ல விஷயம், ஜெபம் டாப்பான விஷயம், அதை இதில் சேர்த்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காத்திருக்கும். கற்பனை உன் தேவனாய் கர்த்தர் நானே தான். அந்த கற்பனை சொன்னவர்களோட காத்திருக்கணும். காத்திருந்த என்ன உண்டாகும் அப்படின்னா 2 முக்கியமான விஷயம் உங்களுக்கு நடக்கும். 1, உங்களை இடரல் அற்றவனாய் மாற்றிவிடும். அதாவது தேவத்தை விட்டு நகர்ந்தே போக முடியாதுங்கிற ஒரு மனப்பக்குவத்தை காத்திருப்பு தரும்.
2, நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது உங்களை துப்புரவா உள்ளவனாய் மாற்றிடும் அப்படின்றார். உங்களை நல்லா பியூரிஃபை பண்ணிரும் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த நடைமுறையில சாத்தியமாகுது? நல்லா கேளுங்க. காத்திருந்தா இடரல் இல்லாம வாழ்க்கை ஒண்ணு இருக்குது. துப்புரவா ஆயிடுறான், பரிசுத்தமா ஆயிடுறான் வருதுங்களா? ஆபிரகாம் குறித்து பேசும்போது துப்புரவுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நிறைய பேர் காத்திருக்கும் போது 3 வகையான திட்டத்துல இருக்கிறாங்க. அது நல்லது, பட் அது பிரயோஜனம் இல்லாதது. நல்ல விஷயங்கள் நிறைய பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் இருக்குது. பிரயோஜனம் இல்லாத நிறைய விஷயங்கள் ஆவிக்குரிய சபையில சொல்லுவாங்க. நல்ல விஷயம் தான், பட் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, நீங்க கேட்கக்கூடாது. காத்திருக்கும் போது முக்கியமான விஷயத்த பண்ண சொல்லுவாங்க. ஒண்ணு, சிலரு வெள்ளை பாய், வெள்ளை ட்ரெஸ்ஸு, வெள்ளை பனியனு, வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சாரி, வெள்ளை செருப்புல தான் இருப்பாங்க அந்த காத்திருக்கும் போது. ஒரு டைப். இன்னொரு டைப்பு, ஒரு டைப்பு தனியா வெள்ளையில போயிருவாங்க. ஒரு டைப்பை பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரன மாதிரியே இருப்பாங்க. தலை சீவ மாட்டான், பல்லு தேய்க்க மாட்டான், குளிக்க மாட்டான், அதுலயே உரண்டுட்டு இருப்பான். இன்னொரு டைப் காத்திருக்கிறது இல்லை. இன்னொரு டைப் இருக்குது, காத்திருக்கும் போது ஒண்ணுமே தின்னாம குடலை பட்டினி போட்டு ஆளே நாசமாயிருவான். அப்படி ஒரு டைப் இருக்குது. உபவாசம் பண்றதுக்கு எந்த எந்த ஆற்றலை எடுத்து எந்த கருவியை எடுத்து பயன்படுத்தணுங்கிறது கூட அவர் ஆவிக்குரியவர்கள் தெரியாது. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நீங்க போய் பாருங்கன்னா, உபவாசம்னா வீட்டில் இட்லி சாப்பிடாம போய் காப்பி குடிக்காம போய் அங்கே போய் குத்த வைக்கிறதுக்கு உபவாசம்ன்றாங்க. இந்த உபவாசத்துல நீ கண்டிப்பா இடருவ, இதுல நீ துப்புரவாக மாட்ட. உபவாசத்தை எப்படி பண்ணிருக்கிறாங்க பவுல் சொல்றாரு. உபவாசத்தை மன்னிக்கணும், இல்லைன்னா காத்திருப்பதுக்கு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். காத்திருப்பதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய பாயிண்ட் வேதாகம் சொல்றது, 1 அறிவு, 2 உணர்வு. இந்த அறிவு உணர்வு இந்த 2க்கு என்னங்க திராணின? அறிவும் அதிகமா பெருகக்கூடிய ஆற்றல் உள்ளது, உணர்வும் அதிகமா பெருகக்கூடிய ஆற்றல் உள்ளது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். 1ஆம் கிளாஸ் 1ஆவது படிக்கிறோம், அறிவு சின்னதா இருக்குது. ஆனா வயது மூப்பு வரும்போது அறிவு பெருத்தவனா மாறிடும். சின்ன வயசுல இருக்கும்போது உணர்வு சின்னதா இருக்குது, வயசு ஆக ஆக உணர்வும் அதிகமாய் பெருகுது. காத்திருப்புக்கு நீங்க எடுக்க வேண்டிய முக்கியமான 2 ஆற்றல், 1 அறிவு, 1 உணர்வு. இது என்ன செய்தான்? மனுஷன் தீயவைகளானாலும் சரி, நன்மைகளானாலும் சரி, அறிவுலையும் உணர்வுல தான் கொண்டு வந்து சேர்க்கிறான். உணர்வு தான் ஒரு மனுஷனை தட்டி எழுப்புறது, பாவம் செய்யறதுக்கோ நன்மை செய்யறதோ. அறிவு தான் அதே போல ஒரு மனுஷனை பாவம் செய்வதற்கும் வழிவகுக்கிறது, பரிசுத்தமாக்குறதுக்கும் வழிவகுக்கிறது. இந்த 2ம் தான் நீங்க காத்திருக்கும் போகும்போது எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்க அறிவிலையும் உணர்வுலையும் என்ன வரணும் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுடைய நீதியின் கனிகளால் நிரப்பப்பட வேண்டும். நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கிறீங்கன்னா நீங்க எடுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ட்ரெஸ்ஸையும் மூக்கையும் போய் சொரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க கிறிஸ்து இயேசுவினால் நீதியின் கனிகள்ன்றது நிறைய இருக்குது. நீதியின் கனிகள் அவைகளை எடுத்து நீங்க காத்திருக்கும் போது உங்களோட அறிவுல கொண்டு பொருத்தணும். உங்க உணர்வாட்டே நீதியின் கனிகளை நீங்க சுவைச்சு பார்க்கணுன்றார். அடுத்து சொல்லுது அன்பு. நீங்க காத்திருக்கும் போது தெய்வீக அன்பை உங்க அறிவுல கொண்டு வரணும், உங்க உணர்வுல கொண்டு வரணும். எப்பவுமே அன்பு உள்ளவனாய் மாறும்படிக்கான அந்த அதிக காத்திருப்புங்கிறது அதிக நேரமாய் இந்த அன்பையும் தேவனுடைய நீதியின் கனிகளையும் நீங்க நினைச்சுக்கிட்டு எண்ணிக்கிட்டே இருக்குன்றார் காத்திருப்புல. 3ஆவது சொல்றாரு, உத்தமமானவைகள் எவைகளோ, நல்ல விஷயம் எவைகளோ அவைகளே நீங்க சிந்தித்து கொண்டிருக்கீர்கள்னு பவுல் எழுதுறாரு. அப்ப நான் காத்து இருக்கும்போது, இல்லைன்னா உபவாசத்துல இருக்கும்போது சாப்பாட்டை பத்தி பேசக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடல, நான் சாப்பிடாமையே இருந்தேன். அவன் ஒண்ணுக்கு உதவ மாட்டான். ஆமென். ஒண்ணுக்கு உதவ மாட்டான். எப்ப பார்த்தாலும் குறையே பேசிட்டு இருப்பான், அடுத்தவங்களே தூக்கி பேசிட்டு இருப்பான். இவரு சொல்றாரு, அங்க போகக்கூடாது. காத்திருப்பது இல்லைன்னா உபவாசம் எதுக்கு கேட்டீங்கன்னா, நீங்க தேவத்தை விட்டு போயிடக்கூடாது, இன்னொன்னு துப்புரவாகணும். எல்லாமே இந்த 2க்கு தான். நீங்க உபவாசம் இருந்தாலும் காத்திருந்தாலும் எது செய்தாலுமே இந்த 2க்கு தான். ஆனா இந்த 2ம் வேலை பார்க்கிற இடம் அறிவு, உணர்வு. இந்த 2ஐயும் விட்டுட்டோம்னா இனி காத்திருந்தாலும் உபவாசம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த 2ம் தான் உங்களை அதிகமா நீங்க அறிவுல பெருக. அதான் தாவீது சொல்றாரு, என் போதகனை பார்க்கிலும், என் டீச்சரை பார்க்கிலும், மூப்பரை பார்க்கிலும் அதிகாரி உள்ளவனா இருக்கிற உங்களுடைய காரியத்தில் அப்படின்றான் இல்லையா? உணர்வுலே அப்படிதான் பாருங்க. தாவீத மாதிரி ஒரு உணர்வு உள்ள மனுஷன் கிறிஸ்துவத்துல, ஒரு உணர்வு உள்ள மனுஷன் கிறிஸ்துவுக்கு யாருமே கிடையாது. அதனாலதான் அவன் நல்லா ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டான். இப்ப சொல்றாரு, நீங்க அப்புறம் எப்படி காத்திருந்தான், அந்த சாப்பாடெல்லாம் விஷயத்தெல்லாம் பேசாம, ட்ரெஸ் விஷயம் பேசாம, நல்ல அவனுடைய ஆவிலையும் அவனுடைய அறிவிலையும் அவனுடைய உணர்வுலையும் கிறிஸ்துவையே தரிச்சு கொண்டு இருந்தான்.
அதனால தெய்வத்தை விட்டு அவங்க ஒரு நாள் கூட இடர்னது கிடையாது. அறிவையும் உணர்வையும் விட்டுட்டு, நல்லா கேட்டுங்களேன், நான் ஒரு பாவ உணர்வுல இருக்கிறேன், 40 நாளைக்கும் நான் பாவ உணர்வுல இருந்தா அங்க உபவாசம் தேவையில்லை. நான் 40 நாள் காத்திருக்கிறேன், அறிவே இல்லாத ஒரு காத்திருப்பு பிரயோஜனம் இல்லை. அப்போ செயல்பாடு நடக்க வேண்டிய இடம் உணர்வும் அறிவும். பிலிப்பியர்ல தான் அதை எழுதுறாரு பாருங்க. பிலிப்பியர்ல 1வது அதிகாரம் 9ல இருந்து 11 வரைக்கும் இருக்குது. அதுல சொல்றாரு, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது, இங்கதான் போடுறாரு, அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகும். அப்படின்னா அன்பு சொல்றாரு அறிவிலும் உணர்வுல பெருகும். அதனால அன்பானது உத்தமமானது, அறிவிலையும் உணர்வுல அதிகமாய் பெருகவும். அது பெருகிற விஷயம். அறிவும் பெருகும், உணர்வும் பெருகும். அதுல உத்தமமான காரியம், நல்ல காரியம், கிறிஸ்துடைய காரியம், இவைகளை கொண்டு வாங்க, இது பெருகிறன்றார். அப்படி பெருகிட்டு சொல்றாரு. அப்ப 11ல போடுறாரு, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமா இருக்க வேண்டுதல் செய்கிறேன். இப்படி செய்யும் போது என்ன ஆயிருவீங்க? நீங்க இடரலற்றவனாய் கிறிஸ்து இயேசுடைய நாட்களில் துப்புரவானவர்களாய் மாறிவிடுவீர்கள் அப்படின்றாரு. அப்புறம் ஏத்தான் பண்றாரு. சில பேர்ல பாருங்க, நான் அங்க போகணும், நித்திய ஜீவன் போகணும். தெய்வமும் காத்திருக்கிறாரு. எதுக்கு? பர்ஃபெக்டான ஆள் வேணும். நாமளும் காத்திருக்கிறோம் பர்ஃபெக்டா மாறுவதற்கு. இன்னும் சொல்ல போனா பூரண பரிசுத்தத்துக்கு வேண்டிதான் எல்லாமே இங்க நடந்து கொண்டிருக்கிறது. பூமி இயங்குறது, நிக்கிறது, ஓடுறது எல்லாமே, தேவன் பொறுமையா இருப்பது எல்லாமே துப்புரவுக்கு தான் இருக்கிறாரு. இடரற்ற மனுஷனுக்கு தான் இருக்கிறாரு. இடர் இல்லாமல் துப்புரவான ஒரு மனுஷன் கண்டிப்பா அதுல என்ட்ரு ஆயிடுவான். இங்க கலர்லாம் முக்கியம் கிடையாது, காரியம் தான் முக்கியம். இங்க என்ன வேணாலும் பாடுங்க, அங்க போக முடியாதுன்ற நான் அடிச்சு பேசுறேன். போறதுக்கு ஒண்ணு தான் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சன்னிதானத்திலேயே காத்திருக்க வேண்டியதான். அவனுடைய ஹார்ட் பீட் நல்ல நிலைமைக்கு மாறும்போது தான். எத்தனை பேர் நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? சர்ச்சுக்கு வருவாங்க, நல்லா தீர்க்கத்தை சொல்லுவேன், நல்லா அற்புதம் நடந்துடும். பார்த்தா ஒரு 4 வாரம் 10 வாரம் 20 வாரத்துல கொஞ்சம் பேக் அடிச்சிருவாங்க. சில பேர் ஒரு 4 வருஷம், சில பேர் 3 வருஷம் இடறிடுவாங்க. ஏன்னா மெயின் காரணம், நல்லா பாடுவாங்க, மெயின் தெய்வத்தோடு கூட தனிமையில காத்திருக்க மாட்டான். தெய்வத்தோடு தனிமையில காத்திருக்கிற மனுஷன் அவன் இடறி போகவே மாட்டான், எந்த விஷயத்துக்கும் நகர்ந்து போக மாட்டான். கண்டிப்பா அவன் மெல்ல 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 துப்புரவாயிட்டே தான் இருப்பான். அநேக விஷயங்கள் புதுசு புதுசா தோன்று. நீங்க நினைக்கலாம் அவங்ககிட்ட எல்லாம் பாவம் இல்லைன்னு. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நல்லா அறிந்து கொண்டு கிறிஸ்துவ நல்லா தேடினீங்கன்னா முதல்ல உங்களிருந்து முளைக்கிறது நல்ல விஷயம் இல்லை, நிறைய களைகள் புதுசா முளைக்காகும். வேதகம் சொல்லுது, களைகள் முளைக்கும். தூங்கும் போது களைகளை பிசாசு விதைப்பான், நடக்கும் போது விதைப்பான், எண்ணத்துல விதைப்பான், உணர்வுல விதைப்பான். பிசாசு இந்த உணர்வுகளை, எண்ணத்துல, சூழ்நிலைகள் நிமித்தம் பிசாசு பாவங்களை விதைச்சு கொண்டிருக்கும் போது ஒண்ணு மட்டும்தாங்க கட் பண்ணுது, அது காத்திருப்பு மட்டும். நீங்க சொல்லலாம் பாடலாம் அப்படின்னு, நான் நம்ப மாட்டேன். நல்லா பாடுறாங்க. ஒரு மனுஷன் ஒரு கவிதை எழுதி விடுறதுனால, கவிதையை பாட்டா எழுதுறதுனால தேவன் அதுக்கு கிரியை செய்ய போற கிடையாது. நீங்க நினைக்கலாம் அவர் நல்லா பாடுற, அந்த பாட்டு நல்லா இருக்கு, இசை நல்லா இருக்குது. நான் சொல்லுவேன், இதெல்லாம் 1-2 வருஷத்துல உலகத்துல டாப்பா கொண்டு வந்துருவேன் நான் இசையெல்லாம். பட் அது சின்ன சின்ன ஒரு மனுஷ டேலண்ட்னால மற்றவங்க நித்தியம் போக முடியாது. நாங்க நல்லா பாடுறதுனால, நாங்க நல்லா ஆராதிக்கிறதுனால நீங்க பரலோராட்சியம் போக முடியாது, நீங்க துப்புரவாக முடியாது, நீங்க பணக்காரனாக முடியாது. நீங்க ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட முறையில தெய்வத்தோடு அதிக நேரமா காத்திருக்கணும். இரவா இருக்கலாம், பகலா இருக்கலாம், நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் உங்களை துப்புரவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்க காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆபிரகாமை போல நீங்களும் ஒரு விசுவாச வீரனா இருப்பீங்க. ஆபிரகாமை குறித்து இயேசு சாட்சி சொன்னார், நான் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னார். காலம் வரும்போது கர்த்தர் உங்களையும் சொல்லுவாரு, இந்த பிள்ளைங்களுடைய தகப்பன் நான் தான். வந்தோம், ஏதோ பிரசங்க கேட்டோம், பாடணும், ஆராதனைங்கிற பாடலுங்கிற சிஸ்டமே உங்களுக்கு வேண்டியது, எனக்காக இல்லை. உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு எத்தனை லட்சம் வேண்டாலும் நான் செலவழிப்பேன். பட் அதுல நீங்க போக முடியாது. நாங்க பலிபீடத்துல இருந்து நல்லா பாடுறதுனாலே, ஆராதிக்கிறதுனாலே நீங்க பரலோராஜ்யம் போக முடியாது, தேவனுடைய நன்மைகளை பெற முடியாது. உங்க தனிப்பட்ட விஷயத்துல ஒவ்வொரு மனுஷனும் பைபிளை தூக்கி தேவனோடு கூட தனி அறையில இருந்து காத்திருந்து உங்களே நீங்க தேவனுடைய வார்த்தையினால இல்லைன்னா தேவனுடைய சத்தத்தினால துவைச்சி உங்களை சுத்தமாக்கி கொள்ளும்போது தான் போக முடியும். இந்த பிரசங்கம் இன்னைக்கு கேட்கறதுக்கு மறைமுகமான காரியங்கள், நிறைய காரியங்கள் தெரியாது. நரகம் எப்படி இருக்கும், மோட்சம் எப்படி இருக்கும் தெரியாது, அதனால லகுவா இருக்கலாம். ஆனா நான் சொல்ற பிரசங்கம் கண்டிப்பா
இயேசு கிறிஸ்து வரும்போது நியாயம் தீர்க்கும் போது என் பிரசங்கம் தான் உங்களை நியாயம் தீர்க்கும். ஏன்னா அன்னைக்கு கேட்பாரு பாஸ்டர் விஜயகுமார், உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொன்னாரு, நீங்க கேட்காம அசால்ட்டா விட்டுட்டீங்க, இன்னைக்கு மாட்டிட்டீங்க. நான் சொல்ல, நீங்க தப்பி போறதுக்கு ஒரே வழி, கிறிஸ்து இயேசு என்கிற அந்த தெய்வத்தை, அந்த முதலாம் கட்டளை பிடிச்சு அதுல நீங்க காத்திருந்து அதுல நீங்க செபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் பல நன்மைகளும் செய்வார். காத்திருப்பு பத்தி அற்புத விதமான 2 விஷயம் சொல்ல போறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒவ்வொரு மனுஷனும் வேதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த கற்பனையில நடப்பதற்கு நீங்க ஒவ்வொரு மனுஷனும் தேவ சமூகத்துல காத்திருக்க பழகும். நீ இருக்கணுங்க. ஒவ்வொரு மனுஷனும் நீங்க பகல வேலை பாருங்க, பிரச்சனை இல்லை. நைட்டு ஒரு 3 மணி நேரமே தெய்வத்தோடு கூட வேத வசனத்தில் நீங்க இருக்கணும். தேவ சத்தத்தை கேட்கல, ஆனா இந்த வார்த்தைகள் சொல்றது, வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் சொல்றது கேட்டாவது நீங்க காத்திருக்கணும். அதோடைய வேல்யூ உங்களுக்கு தெரியல. காத்திருப்புங்கிறது சாதா விஷயம் கிடையாது. ஒரு மனுஷன் அப்படியே செதுக்கி எடுக்கக்கூடியது. அப்படியே அவன் என்னவாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறானோ அப்படியே இது மாற்றிவிடும் காத்திருப்பு. இந்த நான் சொல்றேன் பாருங்க. இருக்கிறீங்களா? நீங்க காத்திருக்கிறீங்களா? ஒரு போன் கால் வந்த உடனே காத்திருப்பு காணாம போயிடும். மிஸ்டு கால் வந்தா காத்திருப்பு மிஸ் ஆயிரும். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? போனா ஒண்ணு காத்திருக்கும் என்ன செய்யணும்? உங்களுடைய உணர்வு, உங்களுடைய அறிவு ரெண்டும் நல்ல விஷயத்த யோசிக்கணும், திங்க் பண்ணணும். இதுதான் காத்திருப்பு, உபவாசம். சரி, இந்த காத்திருப்புல இருக்கிற ஹை குவாலிட்டியை பத்தி நான் சொல்லட்டும். யாக்கோபு சொல்லியிருக்கிறார், அவர் நல்லா அனுபவிச்சிருக்கிறார். காத்திருக்கிறீங்களா? எனக்கு அந்த அந்த சொல்ல போற பிரசங்கத்துல அவ்வளோ சத்துவம் இருக்குது. அதனால தான் திருப்பி திருப்பி கேட்கிறேன், நீங்க காத்து இருக்கணும். ஆபிரகாம் பரலோகராஜ்யம் போனாரு, நானும் போயிடுவேன். அவரு செஞ்சது, ஆபிரகாம் செஞ்சது அதெல்லாம் நீங்க செய்றீங்களா? நான் எப்பவுமே ஒரு காரியம் சொல்லுவேன், ஆபிரகாமுக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கும், பட் ஆபிரகாம் செஞ்ச மாதிரி செய்யணும். ஆண்டவர் அதான் சொன்னாரு, நான் உண்ணுகிற திருவிருந்தை நீங்கள் உண்ணுவீர்களா? ஆம், நாங்கள் உண்ணுவோம். நான் போற இடத்துக்கு உங்களால வர முடியுமா? வர முடியாது. அப்ப செயல்பாடுல பிரச்சனை இருக்குது. திண்ணல இருந்து உடுத்துற ஒரே மாதிரி ஆகலாம், செயல்பாடு இருக்குதே, அங்கதான் மனுஷனுடைய வெற்றி இருக்குது. நான் சொல்றேன், ஆபிரகாமை போல பணக்காரன் ஆகிறது நல்லதான், ஆனா ஆபிரகாமை போல செயல்பாடு எனக்கு வேணும். அவன் என்ன செஞ்சானோ அதை நானும் செய்யணும். இங்க 3 மணி நேரம் இருக்கிறவன் கண்டிப்பா பிரச்சனைகள் தலைக்கு மேல போகும்போது ஒரு 2 மணி நேரமா காத்திருக்கும் போது தேவன் அதற்கேற்ற இருதயத்துல இரக்கத்தை காமிப்பார். சில சபையில 1.25 மணி நேரம், 1.5 பாட்டு, 25.25 நிமிஷம் பிரசங்கம், கடைசி பாட்டு 1 அடிச்சு நிமிஷம் பண்ணி வெளியே தள்ளிடுவான். போ, இதோட வீட்டிலே இருந்துக்கிட்டாங்க. ஓய்வு நாள்னா முழுக்க ஓய்வு நாள் கர்த்தர் கொடுக்கணும். ஓரளவு ஒரு 3-4 மணி நேரமா கொடுக்கணும். 3/4 மணி நேரம் வேஸ்ட். காத்து இருக்கிறது என்ன இப்ப சொல்றேன் பாருங்க. ஆலயத்துக்கு வரும்போது 8 மணிக்கே வந்து இருந்துடணும், சாயந்தரம் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும். நீங்க நினைக்கலாம், இவ்வளவு மணி நேரம் காத்து இருக்கணுமா? நானும் பார்க்க தான் செய்யறேன். நானும் பாட்டெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மாடல் பாடுறோம், மாடலுக்கு இசை கொண்டு வரோம், நாங்கள் கொஞ்சம் தப்பு போட்டு கொடுக்குறோம் புதுசாக இருக்குனால. ஆனால் நீங்க வரும்போது எப்பவுமே பின்னாடி தான் வந்துட்டு இருக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியல மாட்டேங்குது. நீங்க நினைக்கிறீங்க, அவங்க பாடுறதுல சும்மா இருக்கு. நீ சும்மா இருக்கல, நீ பாடும்போது நீ சும்மா இல்லை. நாங்க பாடும்போது நீ வந்து இருக்கிறீங்க, சும்மா எல்லாம் யாரும் இருக்கல, ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, அதை காமிக்கிற மாதிரி. காத்திருப்பை பத்தி யாக்கோபு பேசுறாரு. 49 அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் திருப்பிடுங்க. நீங்க இதை படிச்சிருப்பீங்க, ஆனால் புரிஞ்சிருக்காது. அப்படியே படிச்சுட்டே போயிருப்பீங்க, அது என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரியல. இல்லைன்னா நீங்க எல்லாரும் 7 மணிக்கே சபை திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து காத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா அதுல பயங்கரமான ஒரு அற்புதம் இருக்குது. அதான் ஆபிரகாம் காத்திருந்திருக்கிறாரு. சும்மாலாம் அவரு இருக்குல்ல, அவருக்கு விஷயம் தெரிஞ்சவர். ஆபிரகாம் வந்து பிள்ளை பெத்துக்கிட்ட மட்டும் தகப்பம் இல்லை. நம்ம விசுவாச தகப்பன் ஏகப்பட்ட பிள்ளை பெத்துட்டார். நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைங்கள் தானே, நம்மளாம் குறைவா தான் பெற்று வச்சிருக்கிறோம். ஆபிரகாம் மாதிரி நம்ம பிள்ளையும் பெற்றுக்க முடியாது. ஆபிரகாம் மாதிரி தெய்வீக காரியத்துல பலமும் இல்லை. வரணும், கொஞ்சம் வளரணும். 49 ஆதியாகமம் 49 தான் குடும்பத்தை பத்தி பேசுறாரு. அற்புத உபவாசத்தை பற்றி, காத்திருப்பை பற்றி பேசும்போது தான் குடும்பத்தை பற்றி, தான் கோத்திரத்தை பற்றி பேசுறாரு. நல்ல அருமையான புஸ்தகம், ரொம்ப அற்புத விதமாட்டு அதிசயமாட்டு இருக்கு இந்த விஷயங்கள். இங்க பாருங்களேன், 16வது வசனம் 17ஆம் வசனம் காத்திருப்பதை பற்றி சொல்றாரு. காத்திருப்பு என்ன கொண்டு வரும் அப்படின்னா, கண்டிப்பா காத்திருப்பது ரட்சிப்பை கொண்டு வரும். 2, தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி, தான்ங்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் ஒரு பெரிய கோத்திரம் ஆக்கிடுறானா, ஒரு பெரிய குடும்பமா இருந்து தான் ஒரு மனுஷன் நிறைய மல்டிப்ளை ஆகிடுறான், பெருகிறான் அப்படின்றாரு. எப்படியா? அவன் காத்து இருக்கிறதுனாலதான் ஒரு மனுஷன் திரளாய் பெருக முடியுதுன்றார். 2 சொல்றாரு, தானாகவே காத்து இருக்கிறதுனால தான் கோத்திரத்தை ஆளும்படிக்காக மாறிடுறான் அப்படின்னு சொல்றாரு.
தன் ஜனத்தை விசாரிப்பான். 2, தான் குதிரை மேல ஏறுவான்றார். அதாவது காத்திருக்கிற மனுஷன் தன் ஜனத்தை ஆளுகிறவும் மட்டும் இல்ல, வேகமாய் ஓடுகிற குதிரைக்கு மேல ஏறிடுவான் அப்படின்னு என்ன சொல்றாருன்னு, அதாவது முன்னேறுவதற்கு எத்தனை பேர் வேகமா ஓடுறாங்களோ அத்தனை பேரை தாண்டி காத்திருக்கிற மனுஷன் முன்னேறிடுவான். அதான் ஏசாயா சொல்லுவாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷனும் சேட்டைகளை அடிச்சு கழுகுட்டார். ஏன்னா கழுகுதான் எல்லாத்துக்கும் மேல போகும். அதுல கழுகை போல சேட்டைகளை அடிச்சு உயர பறப்பான். இந்த கழுகுக்கும் தான் கோத்திரத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ரெண்டும் எப்பவுமே முன்னதான் நிற்கும். குதிரையும் முன்னதான் நிற்கும், கழுகும் முன்னதான் இருக்கும். கழுகும் குதிரையும் கிட்டத்தட்ட தன்னுடைய நோக்கத்தை விட்டு கொடுக்காது, முன்னதான் இருக்கும். இது எப்படி முன்னேறுதுன்னா அது தேவ சமூகத்தில் காத்திருக்குதுன்றார். தான் தேவ சமூகத்துல காத்திருக்கிறவன் மனுஷன் முன்னேறதுக்கு காத்திருந்த என்ன நடக்கும் இது சொல்றாரு பாருங்க, விளக்குறாரு. இந்த உலகத்துல விஷம் கூடுனது என்ன கேட்டீங்கன்னா சர்ப்பம், வலு சர்ப்பம். 17 நான் வாசிக்கிறேன், 49, 17 விளக்கம் படிக்காங்க. மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதுக்கு வழியில கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில இருக்கிற விரிய புண்ணை போலவும் இருக்கும் சொல்றாரு. இந்த சர்ப்பம் விரியன் இந்த ரெண்டுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது பாருங்க. அது என்ன செய்யுமா, வழி கிடக்கும் பாருங்க, வழியில கிடக்கும், படுத்து கிடக்கும். அதாவது சர்ப்பம் விரியன் ரெண்டும் என்ன செய்யுமா, பாதையில கிடக்கும் இருக்கும். 2 வார்த்தை போடுது பாருங்க. என்ன செய்யுமா, பாதையிலே கிடக்கும், பாதையிலே இருக்கும் சர்ப்பம். வேற எங்க சந்துக்கு போயிருக்கலாம், பொந்துக்கு போய் கிடக்கலாம், அப்படியே நிற்குங்க. கொஞ்சம் மோசமான இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா பாம்பு விரியன் எல்லாம் பாதையில கிடக்குங்க படுத்துக்கிட்டு. புரியுதா உங்களுக்கு? பாதையில கிடக்கும். நான் ரொம்ப நாள் வாகனம் ஓட்டிட்டு போயிருக்கிறேன், நைட்டெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய பாம்பு நடு ரோட்ல படுத்து கிடக்கும். நம்ம ஹார்ன் அடிக்கும் போது தான் அப்படி உத்து பார்த்துட்டு மெல்ல போவான். ஏன்னா அதுக்கு அவ்வளவு பவர் இருக்குது அதுக்கு, இல்லையா? அது என்ன செய்யுமா, குதிரைக்கு மேல போயிட்டு கொண்டே இருக்கும்போது வலு சர்ப்பம் இல்லைன்னா இந்த விரியன் குதிரைக்கு மேல ஒரு கொத்து கொடுக்கும்போது குதிரைக்கு மேல இருக்கிறவன் மல்லாந்துவே படுப்பான். நான் தரையில குதிரையும் மல்லாந்து படுக்குமா, அதாவது அவுட்ன்றது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இன்னும் புரியல, நான் வர்றேன், அது கீழே இருக்கு. இப்ப என்ன செய்தாமா, 18 சொல்ற, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். அது என்ன சொல்றாருன்னா, வலு சர்ப்பம் கிடக்குது, விரிய இருக்குது, அப்படி போல கடக்குது இருக்குதுங்கிறது எதுக்கு? காத்திருப்புக்கு சமம். காத்து கடக்கா, காத்து இருக்கிறான். இவன் சர்ப்பத்தை போலயா. என்னவா, சர்ப்பம் எப்படியும் வழியில போகிற, வேகமாய் ஓடுகிற, தீவிரமாய் ஓடுகிற சர்ப்பத்தை இந்த குதிரையை கொத்தி அந்த சர்ப்பத்தை குதிரைக்கு மேல இருக்கிற மனுஷனையும் மல்லாந்து படுக்க வைக்குதோ, அப்படி போல மனுஷன் 2 இருக்குது. குதிரைக்கு மேல இருக்கிற ஆள் 2 சொல்லுது. எப்படின்னா, குதிரைங்கிறது நீங்க தான், ஆளுங்கிறது பிசாசு. குதிரையும் ஆளு நீங்க தான். இப்போ காத்திருப்பதுங்கிறது பாம்புக்கு சமமா இருக்கு. காத்திருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் உங்களுக்கு ஒரு கொத்து கொடுக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசம் நீங்களும் மல்லாந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. புரியுதா? புரியுதா நான் சொன்னது? ரோட்ல கிடக்கிற சர்ப்பமும் அந்த விரியம்பாமும் குதிரையை கொத்தும்போது குதிரையை ஓட்டுறவன் எப்படி மல்லாந்து கெட்டு போறானோ, அப்படி போல காத்து இருக்கும் போது பாவத்துல ஓடுற மனுஷனும் பாவத்துல ஓட்ட வைக்கிற பிசாசும் மல்லாந்து விழுந்து ஓடிடுங்கிறது. காத்திருப்புங்கிறது பிசாசுக்கு ஒரு விஷம். நீ காத்திருக்கும் போது அது மல்லாந்து படுத்து என்னை விட்டுட்டா போதும் ஓடிடும். குதிரை ஓட்டுறவன் குதிரைக்கு தெரியாத கண்ணு மூக்கு தீவிரமா ஓடும். ஆனா ஓட்டுறவனுக்கு தான் தெரியும் குதிரை எங்க கொண்டு போகணும். நான் சொல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு உங்க கண்ணு முன்னு உங்க கண்ணை அடைச்சிக்கிட்டு அவன் நிர்ணயம் பண்ற இடத்துக்கு தான் கொண்டு போகும். ஆனா நீங்க காத்திருந்தீங்கன்னா உங்களை கொண்டு போற பிசாசு உங்களை விட்டு போயிடும், உன் கண்ணு தெரியும். நம்ம எல்லாம் நிறைய பேரு பாவமும் காமமும் வரும்போது கண்ட்ரோல் மீறி தான் நடப்போம், எல்க புரியாம தான் நடப்போம். 12 மணி ஆயிடுச்சுன்னா மனைவிக்கு சென்னில ஒண்ணு கொடுத்து அப்படியே அவ பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து கோட்டை அடிப்போம். அதான் பாவம். பாவம் வரும்போது கண்ணு மூக்கு தெரியாது. ஏன்னா பாவம் நம்மள ஓட்டுறவன் பிசாசு. நம்ம கண்ணை அடைச்சு வச்சுட்டு குதிரை ஓட்டுற மாதிரி வேகமா கொண்டு போய் எங்க சிக்க வைக்க போறான். ஆனா அதை உணர்ந்துகிட்ட மனுஷன் காத்திருக்கும் போது பிசாசுக்கு இந்த காத்திருப்புங்கிறது பிடிக்கவே செய்யாது. ரொம்ப பிசாசு அருவருக்கக்கூடிய ஒரு பிரதான ஒரு விஷயம், ஒரு மனுஷன் தேவனோட காத்திருப்பது. காத்து இருந்துட்டாலே போதும், அவனும் ஓடுவான், நீயும் மல்லாந்து கொஞ்ச நாளை படுத்து சரியாயிருவ.
பிசாசு ஓட்டுறதை போட்டான். காத்திருக்கிற மனுஷன் பிசாசு ஓட்டிடுவான்றார். செரிக்கிறோம் காத்திருப்பு உள்ள இருக்கிற நமக்குள்ள பிசாசெல்லாம் காத்திருக்கும் போது, நீ நினைக்கிற கிறிஸ்துவை பற்றி நினைக்கும் போது, கிறிஸ்துவின் அன்பை பற்றி நினைக்கும் போது, உத்தம உண்மையான காரியத்தை நினைக்கும் போது, இதோட ஃபீலிங்ல உணர்வுல பிசாசு உள்ள நிற்காம வெளியேறியது என்றார். அந்த அறிவாற்றல், கிறிஸ்துவ குறித்த அறிவாற்றலும் கிறிஸ்துவ குறித்த ஃபீலிங் இருக்கு பாருங்க, அது அப்படியே பெருகும் போது பிசாசு குட்டிகள் நினைச்சு அங்கேயே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருது. காத்திருக்கும் போது இவ்வளவு சம்பவம் நடக்குது. நான் ரசிக்கப்பட்டுறேன். என்ன பொண்ணு சர்ச்சைக்கு வரும்போது வீட்டில் சண்டை போட்டு ஆடி குனிஞ்சி, கடைசி பாட்டுக்கும் கடைசி விளிம்பு, 3வது பாட்டுக்கும் முக்காவாசி இடம், 2வது பாட்டுக்கும் நடுசுல வந்து இருந்துட்டு அல்லேலூயா கர்த்தரனை கைவிட்டுட்டார். எங்களெல்லாம் கர்த்தர் கைவிட முடியாது. ஏன்னா நாங்க கர்த்தரை கைவிட மாட்டோம். மரணமானாலும் ஜீவனாலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதுன்னு நான் நிச்சயிச்சிருக்கிறேன். என்ன வந்தாலும் என்னை கிறிஸ்து விட்டு யாரும் பிரிக்க முடியாதுன்னு நினைச்சிருக்கிறேன். காத்திருப்பு அவ்வளவு பவர்ஃபுல்லானது. ஒரு மனுஷன் தேவனோட காத்திருக்க துணிஞ்சா அவன் ரட்சிக்கப்படுவது உறுதின்றார். தேவராஜ்யத்துக்குள்ள நுழைவாங்கிறது உறுதி. உள்ள ஏறிடும். உங்க விஷத்தை எல்லாம் உறிஞ்சிடும் காத்திருப்பு. பிசாசுடைய வல்லமைகள், பாவங்கள், பவர்கள் உள்ள இருக்கு பாருங்க, அது அப்படியே மெல்ல மெல்ல கையை போட்டு இழுத்து வெளியே போட்டுரும் காத்திருப்புன்றார். யாக்கோபு சாகும்போது 12 கோத்திரத்துக்கு 12 பவர் கொடுக்கிறார். தான் கோத்திரத்துக்கு காத்திருப்பாங்கிற பவரை கொடுக்கிறார். இருப்பான், அவன் இருந்து ஜெயிப்பான். தேவத்தை ஏற்றுக்கொண்டுட்டு உயிரே போனாலும் இடறி போகாது. அது தர்ற ஆற்றலுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாதுங்க. இடராம இருக்கிறதுக்கு, துப்புரவாகிறதுக்கு ஒவ்வொரு நாளையும் ஒரு 3-4 மணி நேரத்தை சூஸ் பண்ணி தெய்வத்தோடு நீ அளவே வேண்டாம். கர்த்தர் எல்லா நாளும் ஒன்று சிரிக்கப்படும். இங்க நிறைய பேருக்கு பயம், இது சபை இல்லைன்னா நம்ம எங்க போவோம்? இது நரகத்துக்கு நரகத்துக்கு தான் போவோம். சபை இருந்தாலும் நான் கர்த்தர் ஆராதிப்பேன், காத்திருப்பேன் சமூகத்துல. ஏன்னா கர்த்தர் சபையில வாசம் பண்ற ஆள் கிடையாது. 2 பேர் எங்க கூடி இருக்கிறீங்களோ அவர்கள் மத்தியில் அவர் வந்துடுறாரு. கணவன் மனைவியா கூடி இருந்து நீங்க ஆராதிக்கும் போது அதாங்க ஓய்வு நாள் ஆராதனை. சர்ச்சு கூடுதல் ஏன் வர விட்டுறக்கூடாதுன்னா, இங்க உபதேசிக்கிற உபதேசம் உன்னை இன்னொரு மனுஷனை மாற்றும். அதுக்கு மட்டும்தான் இங்க உபதேசங்கள் உங்களை ஒரு நல்ல ஒரு கோர்வையாட்டு உங்களை நடத்தும். அதுக்கு மட்டும்தான். ஓய்வு நாள் வீட்டில இருந்து ஆராதிக்கலாம், எங்க இருந்து ஆராதிக்கலாம். பட் சபை கூடுவது இந்த மாதிரி பிரசங்கங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பேசும்போது கேட்டு நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் குரோத் ஆகிறீங்க. அவ்வளவுதான். காத்திருக்கிறது பிசாச காலி பண்றதுன்னு அர்த்தம். ஆமென். ஓடுற குதிரையில ஓயிட்டு ஈட்டிக்கு பாய்ச்ச எப்படி இருக்கும்? அப்படியே கரைஞ்சிட்டு போய் விழும்போது பார்த்துருக்கீங்களா? அதை ஓட்டுறவனுக்கு ஹெல்மெட் தனியா துள்ளி போகும். படம் பார்த்துருக்கீங்க? படம் பார்க்கலையா நீங்க எல்லாரும்? நீங்களா பரிசுத்தவான்களே மாதிரியே இருக்கிறீங்க. ஒரு சினிமா படம் பார்க்கலையா நீங்க? நான்லாம் பார்த்துருக்கிறோம்பா. குதிரை டுக்கு ஓட பார்த்துருக்கீங்களா? டக்கு 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 டக்குன்னு ஓடுவான். அப்படியே அங்கே காட்டுவான். அப்படியே உடம்பு ஷன்னு வரும். அப்படியே இந்த 2 காலுக்கு இடையில போகும். அப்படியே குதிரை குட்டிக்கிற நடிக்கும். இங்கேருந்து மேலே விழுறோம் பார்த்தோம். அப்படியே தூக்கி காட்டுவான். அப்படியே கேமரா ஓய்த்தும். அவன் அப்படியே பறந்து போய் மல்லாக்க அப்புன்னு கிடப்பான். இங்கே இருக்கிற அந்த கோப்பை மட்டும் என் தலை இருக்கும்போது ஊனும் போகும். அப்படியே வந்து நிற்பான். உள்ள இருக்கிற எல்லாம் போய் சட்னி சாணி எல்லாம் போய் எடுத்துட்டு குதிரை வைப்போம். அது செத்து கிடக்கும், இவனு செத்து கிடப்பான். கடைசியில் அப்படி எந்திரிச்சிட்டு எடுத்துட்டு அப்படியே ஆளை கொண்டு எங்கே கொண்டு போடுவாங்க. அதே மாதிரி தான் காத்திருப்பு, வெயிட்டிங். அதான் சொல்லுது, he was looking to the city. ஆபிரகாம் நகரத்திற்காக காத்திருந்தான். ஏன்னா அந்த தேவனால் கட்டப்பட்ட நகரத்துக்கு மனுஷனால் பிறப்பிக்கப்பட்ட மனுஷன் பாவமா இருந்தா போக முடியாது. அந்த நகரத்துக்கு காத்திருக்கும் போது இந்த பவர்ஃபுல் காத்திருப்பு அவன் செஞ்சான், ஜெயிச்சிட்டான். உன் வெற்றி எங்கேயும் கிடையாது. கர்த்தர்ட்ட சொல்லு, உமக்காக சாவேன், உண்மை விட்டு போக மாட்டேன். அநேக பாவம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்குவேன். இந்த 2லையும் ஒரு வாரம் தேரு, கண்டிப்பா உனக்கு கர்த்தர் இறக்கம் செய்வார். நீ காப்பி குடிக்கிற, ஆனா ஸ்கூலுக்கு போய் கள்ள காப்பி அடிக்கிற அளவுக்கு இருக்கிற. புரியுதா உங்களுக்கு? நல்லா காப்பி குடிக்கிற, ஊர்ல வாரவங்களை போறதா திட்டுற, நல்ல உபவாசங்கிற, எல்லாரையும் போட்டு கொடுக்குற. நீங்க ஒவ்வொரு மனுஷனும் தேவ சமூகத்தில் அமர்ந்துரு, குடும்பத்துல பிரச்சனை வராது, தேவ நன்மைகளா நிரப்பும். ஒரு மனுஷன் கூட நீங்க வெளியே போக கூடாது வேற சபைக்கு. ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய பொண்டாட்டி பிள்ளையோட கூட தேவ சமூகத்தில் காத்துரு, பியூரிஃபை பண்ணு. இடர் இல்லாத வாழ்க்கைக்குள்ள உள்ள வாங்க. ஜெபமண்டையில் உபவாசம் பண்ணும்போது நல்ல விஷயத்தை திங்க் பண்ணணும், அறிவிலையும் உணர்வுலையும் பரிசுத்தத்தை கொண்டு வரணும். 3வது நல்லா ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்கு எங்க போகணும்? இயேசு அடிக்கடி மலைக்கு மேல போய் காத்திருந்தார்.
சாயந்தரம் சீசர்களை எங்கேயாவது வேணும்னு அனுப்பி விட்டுட்டு போய் காத்திருப்பார். இயேசு கிறிஸ்து அநேக முறை சீசர்களை படவுல ஏற்றி கப்பரமுக்கு அப்புறத்துக்குன்னு நிறைய இடத்துல வரும் ஏற்றி விட்டுருவார். ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த 12 சீசர்மாரனும் வெறும் உபத்திரம். இயேசு கிறிஸ்து கூட அவங்க 3.5 வருஷம் இருந்தாங்க. வீட்டுக்கு யாரும் போகவே இல்லை. இப்படி வீட்டுக்கு போகாத ஆளை எதுக்கு தேவையில்லாம அங்கே போய் இங்கே போய் சொல்லி கொடுக்குறாருன்னா, ஒரு மனுஷன் காத்திருக்கும் போது அல்லறை சில்லறை பில்லறை எல்லாம் கூட சேர்க்கவே கூடாது. தனிமையாக தான் இருக்கும். சில நேரத்தில் புருஷன் இருப்பார், அவரை ஒரு வாரத்துக்கு எங்கேயோ வேலைக்கு அனுப்புங்க. சில வீட்டில் பொண்டாடி உறவு கொடுக்கணும்னுவா, அவளை ஒரு வாரத்துக்கு வேலைக்கு அனுப்புங்க. சில வீட்டில் கணவன் மனமே உருவன்னு வருவான், பிள்ளைக்கு இருக்க முடியாது, ரெண்டையும் தூக்கி ஜப்பானுக்கு டூர் அனுப்பு, போயிட்டு வரட்டு ஜாலிட்டு. காத்திருக்கிற மனுஷன் தெய்வத்தோடு காத்திருக்கிற போது மனுஷன் உள்ள இடர்களுக்கு வரக்கூடாது. நீங்க படிச்சு பாக்குறீங்க, அடிக்கடி இயேசு கிறிஸ்து அங்க போனாரு, இயேசு கிறிஸ்து இங்க போனாரு, இவங்களை விட்டு தனிமையில இருந்தாரு, தனிமையா படகுல ஏறி போயிட்டாரு. ஏன் ஒன்னும் அவங்கள தனிமையான இவரு தனிமையா போற? ஏன்னா காத்திருக்கிற மனுஷன் தனிமையா இருக்கணும். சில பேர்லாம் காத்திருக்கும் போது ஏய் ஏய் என்னங்க காத்திருக்கிற தெரியலையாக்கு, வயிறு உள்ள கொட கொட வருது, சாயா கொண்டு வா. இதுக்கு பேர் காத்திருக்கும். சில பேர் சாயந்தரம் ஆயிட்டு இன்னும் சாதம் ரெடி ஆகலையாக்கும், ஒரு நேரம் சமைக்கிறது இப்படி சமைக்காம இருக்கிற, அதான் அங்க காத்திருப்பு எப்படி மாறும்? கடவுளுக்காக காத்திருக்கிற, சிக்கனை ரெடி பண்ணு, 6 மணி நேரம் ஆயிட்டு. இதுக்கு பேர் காத்திருப்பு இல்லைங்க. இது வயிற பட்டினி போட்டு நல்லா அடிக்கிறதுக்குன்னே ஒரு காத்திருப்பு. உபவாசம்னா நீ தெய்வத்தோட கூட இருக்க போற. இங்க மனுஷனை பற்றி சிந்தையோ உணர்வோ வரவே கூடாது. கதவை பூட்டிக்கிட்டு தேவனோட போயிட்டானா, வெளியே இருக்கிறவன் இருந்தானே இல்லையோ செத்து போனாங்கிற மைண்டுக்கு தான் வரணும். அதனாலதான் அடிக்கடி சீசர்ல தூக்கி கடவுள் அங்கேயும் போட்டுருவார். மத்திய 14 இருக்கு. போட்டுக்கிட்டு எல்லா கூட்டத்தை கலைச்சி விட்டு மலைக்கு மேல போயிட்டார் இல்லையா. சாயந்தரம் போறாரு. வேதாகம் சொல்லுது, விடிய காலையில சமுத்திரத்துக்கு மேல நடந்து வந்தார். இந்த காத்திருப்பு என்ன செய்யுது அப்படின்னு 3வது பாயிண்ட் சொல்றேன். உங்களை சமுத்திரத்துக்கு மேலாக நடக்க செய்யும் அப்படின்றது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க தேவனோட காத்திருக்கும் போது சமுத்திரத்துக்கு மேலாக நடக்க செய்யும். அது உண்மையில நடக்க செய்யும். அது எதை விளக்குன, உங்களை விழுங்குகிற ஆழமான பெரிய காரியத்துக்கு மேலாக உங்களை நடக்க போச்சு. சில பேருக்கு கடன் இருக்கும், உடம்பெல்லாம் கிளி கொடுத்து போயிருப்பான் கடத்துல. நீ தேவ சமுத்திரம் காத்திருந்தேன்னு அந்த ஆழமான காரியத்துல மேலாக உன்னை நடக்க செய்யும். இந்த காத்திருக்கிற பவர் என்னதுன்னா, இந்த பூமியினுடைய கண்ட்ரோலை மீறி உன்னை தனி சிறப்புள்ள மனுஷனா மாற்றிவிடும். பேதுரு ஓடி வந்து கேட்கான், ஐயனாரே நீர் இயேசுவானால் என்னை இந்த சமுத்திரத்துக்கு மேலாக நடந்து வரும்படிக்காய் சொல்லும். கர்த்தர் சொல்றாரு, கம். அது எதை குறிக்கின? காத்திருக்கிறவன் தான் மட்டும் அல்ல ஜெயிக்கிறது, தன்னோடு கூட ஒரு மனுஷன் அகப்பட்டு கொண்டாலும் அவனையும் இன்னொரு நன்மைக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கும். அந்த மனசை காத்திருப்பு கொடுத்துரு. தனிமையான ஒரு இடத்துக்கு போ, மனுஷ சத்தம் கேட்க கூடாத ஒரு இடத்துக்கு போ. முழுக்க பகல் முழுக்க தேவனோடு சஞ்சரிச்சு கொண்டேறி, நடந்து கொண்டேறி, அவரோடு காத்து கொண்டேறி, கர்த்தர் அப்பொழுது உன்னோடு பேசும்போது சொல்லுவார், நீ சமுத்திரத்துல நடக்கலாம், எங்க வேணா நடக்கலாம். தேவன் சமுத்திரத்துக்கு மேல நடந்தது மட்டுமில்ல, தன்னோடு கூட இருக்கிறவரை நடக்க செய்து, அதுதான் பரிசுத்தம் என்று காமிக்கிறது. இன்னொரு மனுஷனை மீட்பதுக்கு பேர் தான் பரிசுத்தம். கொண்டைய முடிய மாத்திரதல்ல பரிசுத்தம், இன்னொரு மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்காமல் இன்னொரு மனுஷனை பாதுகாப்பதுக்கு பேர் தான் பரிசுத்தம். அதுதான் சொல்றது, தன்னைத்தான் நேசிப்பதில் பிறர் நேசின்றது, இதுதான் பரிசுத்தம். காத்திருக்கும் போது இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு வரட்டும். இப்ப சொல்றாரு, அந்த மென்டாலிட்டி உடனே சமுத்திரத்தில் நடக்க முடியும். வேதம் சொல்லுது, படகுல ஏறின உடனே காற்றும் கடலும் அப்படியே அமர்ந்துச்சு, படகு போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு. நான் சொல்லுவேன், காத்திருக்கும் போது இந்த உலகம் முழுக்க தடையா இருக்கும், காத்திருக்கிற மனுஷன் தடையை மீறி இலக்கப்படுத்திக் கொள்வான்.